ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு விதமான பயங்கள் உனக்கு இருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்று வைத்துக்கொள். ஏதாவது உன்னுடைய மனதில் குழப்பம் என்று இருக்கிறது என்று வைத்துக்கொள். அதையும் போட்டு குழப்பி நன்றாக இருக்கும் விஷயத்தையும் போட்டு குழப்புவாய். நன்றாக ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை பற்றி யோசித்து சந்தோஷப்பட மாட்டாய். ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்தது பிறகு, இந்த விஷயமும் அப்படி ஆகுமோ என்று போட்டு குழப்புவாய். இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? ஒரு விஷயம் நல்லதாக போய்கொண்டு இருக்கும் பொழுது அதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதை நினைத்து நாம் இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறோமே, இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் நம்முடைய மனதான தைரியத்தோடு செய்திருக்கிறதே என்று சந்தோஷப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு சந்தேகங்கள் ஆனது படக்கூடாது. காரணம் இல்லாமல் நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லவில்லை. நீ எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டும், ஏதேது விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதை நான் ஒவ்வொரு விதத்தில் யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு எல்லா நேரத்திலேயும் இன்பங்களானது வர வேண்டும் என்பதற்காக பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன். இதற்கு நடுவே நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். உன்னுடைய மனதளவில் எந்த அளவுக்கு நீ புண்பட்டு இருக்கிறாய், எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அழகாக வாழ வேண்டும் என்று நினைத்தாய், இதற்கு நடுவே எத்தனை பேர் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தார்கள், உன்னுடைய வாழ்க்கையை துன்பத்தை இப்படியெல்லாம் செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும். நம்பிக்கை வையுங்கள். ஒரு நாளும் மனதளவில் உடைந்து போகாதீர்கள். தோற்றுவிட்டோமோ என்று நினைக்காதீர்கள். எல்லா நிமிஷத்திலேயும் உங்களுக்கு நான் இருக்கிறேன். நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒரு விஷயத்தை நானே தருவேன் என்று நம்புங்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்களாகவே கெட்ட விஷயம் நடக்கும் பொழுது அதை நினைத்து நல்ல விஷயத்தையும் சேர்த்து போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த நிமிஷத்தில் எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற அனைத்து கணக்குகளையும் நானே உங்களுக்கு போடுகிறேன். இதையெல்லாம் தவிர உங்களுடைய வாழ்க்கையில் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. சரியா? நாளுக்கு நாள் உனக்கு நான் துணை இருப்பேன். யோசித்து எந்த ஒரு நிமிஷத்திலேயும் குழம்ப வேண்டிய அவசியம் அல்ல. நீயோ என்னை உருக்கமாக வணங்குகிறாய். இந்தந்த விஷயங்கள் வேண்டும் என்று என்னிடம் வந்து அன்போடு கேட்கும் பொழுது நான் இதெல்லாம் தரமாட்டேன் என்று சொல்வேனா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொன்றையும் நான் நிகழ்த்தி காட்டுவேன் என்பதை மறந்துவிடாதே. உன்னுடைய அனைத்து போராட்டத்திற்கும் நிச்சயமாக ஒரு நல்ல பதில் உண்டு. கூடிய விரைவில் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கும் உன்னுடைய துரோகிகள், உன்னை தேவையில்லாமல் சீண்டும் சில விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகும். நம்பிக்கை வையுங்கள். நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் வரும். அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் வரும். துவண்டு போய் கிடக்கிறாய். துவண்டு போய் இருக்காதே அம்மா. உன்னுடைய முகத்தை பார்க்கவே மிக மிக கஷ்டமாக இருக்கிறது. எல்லா நிலைமையிலேயும் உனக்கு நான் இருப்பேன். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உனக்காக இங்கு நான் உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வாழ வைப்பேன். எதிர்காலத்திலேயும் சரி, இல்லை நிகழ்காலத்திலேயும் சரி, நீ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் வாராகி உதவுவாளா என்று நினைத்துவிடக்கூடாது. வாராகியானவள் உதவுவாள். எல்லா நிமிஷத்திலேயும் வாராகியானவள் உதவி செய்யத்தான் இருக்கிறாள். அதனால் மனதில் கலக்கமோ தேவையே இல்லாத கஷ்டங்களோ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். சின்ன விஷயத்திற்கெல்லாம் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கூடிய விரைவில் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல பதில் கிடைக்கும். உன்னுடைய தேடல்கள், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எல்லாம் தேடி அலைகிறாயோ அந்த விஷயத்திற்கெல்லாம் கூடிய விரைவில் அற்புதமும் அதிசயமும் ஆனந்தமும் கிடைக்க செய்வேன். இப்பொழுதும் நான் ஏன்
உன்னுடைய கண்ணுக்கு நேராக வந்திருக்கிறேன் என்றால் பல குழப்பத்தில் இருக்கிறாய். ஆனால் ஒன்றுமில்லை, எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்லவே வந்தேன். நம்பிக்கை வையுங்கள். நாளுக்கு நாள் இன்பங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்காது. இனி வரும் காலம் முழுவதும் மிக 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 உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களாகவும் சந்தோஷங்களாகவும் மட்டுமே இருக்கும். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்பதை நீ பொறுமையாக வேடிக்கை மட்டும் பார். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும். நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விட்டீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் உங்களால் எதுவும் செய்யக்கூட முடியாது. அதனால்தான் அடிக்கடி சொல்வேன், எதை நீங்கள் இழக்கிறீர்களோ இல்லையோ, நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதீர்கள். அது இன்னும் இன்னும் அதிகமாக உங்களை கஷ்டப்படுத்தும் என்று புரிகிறதா? இப்பொழுது நான் கண்ணுக்கு நேராக வந்தது கூட எதற்கென்றால், உன்னுடைய மனமானது உடைந்த நிலைமையில் இருக்கிறது. அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும் என்று போட்டு மனதளவில் குழம்பி தவிக்கிறார். அந்த குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதே. இனிமேல் வரும் காலம் உனக்கு மிக மிக சிறந்த காலம்தான். யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் அசைக்க கூட முடியாது என்று சொல்லத்தான் வந்தேன். தங்கமே, அனைத்து விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் சொல்லிவிட்டேன். நீயும் தெரிந்து கொண்டாய். இன்னும் இன்னும் மேலும் மேலும் எந்த ஒரு காரணம் கொண்டும் எதையும் கொண்டும் நீ கஷ்டப்படவே கூடாது. அதை நான் பார்க்கவும் கூடாது. நான் தானே உன்னை கஷ்டப்படுத்தினேன். நானே உன்னை சரி செய்கிறேன். நானே உன்னை அழகாகவும் திறமைசாலியாகவும் மாற்றுகிறேன். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை எப்பொழுதும் எதற்கும் லாய்க்கில்லை என்று சொல்கிறார்கள். இதையே நினைத்து உனக்கு பாதி மன உளைச்சலானது வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மன உளைச்சலானது கூடிய விரைவில் போய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் பல மாற்றத்தையும் பல திருப்பத்தையும் நீ காண்பாய். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பொறுமையாக இருப்பவன் எப்பொழுதும் எதையும் இழப்பது கிடையாது. பொறுமையாக இருப்பவன் எல்லாவற்றிலும் சாதிக்கிறான். பொறுமையாக இருப்பவன் எல்லா நேரத்திலேயுமே சரிதான். பொறுமையாக இருப்பவன் தான் வாழ்க்கையில் வெற்றியும் அடைகிறான். அவசரப்படுபவன் எல்லா நாளுமே தோற்றுதான் போகிறான். அது புரிகிறதா? நம்பிக்கை இருந்தால் எல்லா சகலங்களும் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. நான் இன்று மட்டுமல்ல, என்றும் இருப்பேன். சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.